வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆனால் நாம் இப்போ சொல்ல போகிற கேட்டகரி தான் ஆக்சுவல் ப்ராப்ளம். 25 ஆரம்பிக்கிறாரு, 40களில் வெல் செட்டில்டு. நான் சொல்கிற வெல் செட்டில்டுன்றது அட்லீஸ்ட் இந்த தலைமுறைக்கு இனிமேல் சம்பாதிக்க வேண்டியது இல்லைன்ற லெவலுக்கு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது கடைசி ஒரு வருட காலமாக நான் என் பழைய கணவர் என் கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அப்புறம் செக்ஷுவல், அதாவது லஸ்ட், பியூர் காமம், அதற்கான தொடர்புகள் அதிகமாச்சு. இவர் ஒரு ஆள் 3 பெண்களோடு இருக்கார். இவர் டோட்டலாக ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் லைஃப். பாட்டி மேலுக்கு ரொம்ப குரூஷியலான ஏரியா. ஏன்னா பணம் வருது, நீ சும்மா இருக்கேன்றது டேஞ்சர். ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிங்க, போயிட்டுருக்கு. ஃபேம், புகழ் ஏர்ன் பண்ணிங்க, போயிட்டுருக்கு. பணம் ஏர்ன் பண்ணிங்க, போயிட்டுருக்கு. ரோல் மாடல் அப்பாவாக இருந்தீங்க, அதுவும் போயிட்டுருக்கு. அது என்ன ஒரு தொடர்பு, 5-6 தொடர்பு, பையனையும் கூப்பிட்டுங்க, தம்பி அடுத்த ஒரு ரூம் போடுறேன், நீ ஒரு 5-6 தொடர்பில் இருப்பா, வரல. அப்போ அது ட்ரில். எதை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உங்களால் வெளிப்படையாக பேச முடியவில்லையோ அதெல்லாமே நீங்கள் ஏற்படுத்துகிற ஹோல்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருந்தாலே டேஞ்சர். நீ டிஸ்ட்ராக்ஷனே காலையிலேருந்து நைட் வரை வாழ்க்கையாக வச்சுருந்தீங்கன்னா, when you are attracted towards good things you become a champion. When you are attracted towards bad things you are distracted from championship. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிற கணஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பாப்புலரான ஒரு சேயிங் இருக்குது, லைஃப் பிகின்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லைஃபே, ஒரிஜினல் லைஃபே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான சேயிங் இருக்குது சார். ஆனால் லைஃப் பிகின்ஸ் அட் 40லேயே நிறைய பேருக்கு தேவையில்லாத பழக்கங்களும் பிகின்ஸ் அட் 40யாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட வந்திருக்காங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுத்துருக்கீங்க சார்? 40 வயதுகள் 35லேருந்து 45க்குள்ளே அப்படி வச்சுக்குவோம். 40 வயதுகள் பெண்ணுக்கு அப்புறம் வருவோம். பெண்ணுக்கான பிரச்சனைகள் வேறு, அதை தனியாக வைப்போம். முதல்ல ஆணுக்கு வருவோம். 25 வயதில் படித்து முடித்து 23, 25 படித்து முடித்து வேலைக்கு போனால் 15 வருஷம் ஏர்னிங். 15 வருஷம் ஏர்னிங்கை சரியாக செய்யாத ஆள் இருக்கார்ல, இவரால் பிரச்சனையே இல்லை. ஐ ரிப்பீட், 15 வருஷம் ஏர்னிங்கை சரியாக செய்யாத ஆள் என்ன பண்ணி வச்சுருப்பாரு? கடன் வாங்கி வச்சுருப்பாரு, இஎம்ஐ கட்டி ஆகணும். ஆமாம். அப்போ அவருக்கு 40 இல்லை, 45, 50, 60 எல்லாமே பிரச்சனை தான். அதனால் எப்பவும் மாதம் சம்பாதிச்சு கொண்டு போய் இஎம்ஐ கட்டிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு என்னவோ வாழ்க்கை அப்படின்னு ஓடிட்டு இருப்பார். இது ஒரு கேட்டகரி. இதை தனியாக வைப்போம். ஆனால் நாம் இப்போ சொல்ல போகிற கேட்டகரி தான் ஆக்சுவல் ப்ராப்ளம். 25 ஆரம்பிக்கிறாரு, 40களில் வெல் செட்டில்டு. நான் சொல்கிற வெல் செட்டில்டுன்றது அட்லீஸ்ட் இந்த தலைமுறைக்கு இனிமேல் சம்பாதிக்க வேண்டியது இல்லைன்ற லெவலுக்கு வந்துடுவார். ஒரு கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக யோசித்தோன்னா ஒரு 5 crores இருக்கும். நான் சொல்கிறது பேசிக்காக ஒரு, அதாவது ஒரு வீடு, காரு, இடம் வாங்கி போட்டதெல்லாம் போக கையில் ஒரு 5 கோடி இல்லை ஒரு 4 கோடி, சரி மினிமமாக வச்சா கூட ஒரு 3 கோடி இப்படி வச்சுருப்பார். இவர் தான் இப்போ நாம் பேச போகிற ஆள். ஏன்னா இப்படி ஒரு ஆள் தான் வந்தார். சரி, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் வரல, அவங்க மனைவி வந்தாங்க, அப்புறம் அவர் வந்தார். மனைவி என்ன சொன்னாங்க? எல்லாம் இருக்குது சார், இப்படி ஒரு கணவர் கிடைக்கவே மாட்டார். 0லேருந்து வாழ்க்கையை ஆரம்பித்தார். நல்ல படிப்பு, வேலைக்கு வந்தார், நல்ல ஏர்னிங், எல்லாம் இன்றைக்கி வெல் செட்டில்டு. நாங்கள் அப்படி இருக்கும்போது கடைசி ஒரு வருட காலமாக நான் என் பழைய கணவர் என் கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அப்படின்னா புதிய கணவர் யார் அப்படின்னு நான் கேட்குறேன். புதிய கணவர் யாருன்னா, இவர் முதலாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஸ்மோக்கிங் வந்தது, அப்புறம் மெதுவாக ஆல்கஹால் வந்தது, அப்புறம் சம்பந்தமே இல்லாத யாரோ ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்தாங்க, அப்புறம் ஃபோன் வாட்சிங் ஹெவியாச்சு, அப்புறம் செக்ஷுவல், அதாவது லஸ்ட், பியூர் காமம், அதற்கான தொடர்புகள் அதிகமாச்சு.
அப்புறம் அஃபேர்ஸ் வந்துச்சு. ஓகே. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே. ஒரு வருஷத்துக்குள்ள. ஏன்னா அவர் இப்போ வெல் செட்டில்டு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ. அவர் யார் அப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது அவர் அம்மா பையன். ம். அம்மாவுக்கு உயிர், ம். அவருக்கு அம்மான்னா உயிர். இப்படி ஒரு பையன், ம். வயசு 40, ம். வெல் செட்டில்டு. ஆனால் இப்போ என்ன, அம்மா தான் நீ என் வயிற்றில் வந்து எப்படி பிறந்த அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ஆயாச்சு. இப்போ பாருங்களேன், நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு போகிறேன். ம். 25 ஆரம்பித்து 40 வரை சம்பாதிச்சான், ஆனால் ஒழுங்காக சேமிக்கலை, கண்ணாமுன்னான்னு செலவு பண்ணான் அப்படி சொல்கிறோம்ல. ஆமாம். அவன் எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா அவன் இஎம்ஐ கட்டி ஆகணுன்றதுக்காவது ஒழுங்காக வாழ்ந்துட்டு போயிடுவான். ஏங்க மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணுறேன் விடுங்க அப்படின்ற லெவலில் இருப்பான் அவன். ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சுல்ல. ஆமாம். எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. அதனால் 30 நாளும் தப்பு பண்ணுவான். ம். தேடி தேடி வித்தியாசமான தவறுகள்லாம் செய்கிறது. அந்த அளவுக்கு பணமும் இருக்கும், டைமும் இருக்கும். ஆமாம். இவர் எங்கே எக்ஸ்போஸ் ஆனார்னா, தாய்லாந்து போய் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள். நீங்கள் இப்படியெல்லாம் எப்போ யோசிக்க முடியுன்றதை யோசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இவர் ஒரு ஆள் 3 பெண்களோடு இருக்கார். அதுதான் வெளியில் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவர் டோட்டலாக ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் லைஃப் அப்படின்ற இடத்துக்கு மற்றவர்கள் ஏதோ ஜாலியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்ததுலேருந்து போய் முதல்ல ஸ்மோக் பண்ண மாட்டார், இப்போ ஸ்மோக் பண்ணுறாரு. எப்போ தண்ணி சாப்பிட்றாரோ தேவையில்லாதது அப்படின்னு அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தது போய், அப்புறம் என்னம்மா ஏதோ பொண்ணுங்கள்லாம் அப்படிலாம் கேள்விப்படுறேன் அப்படின்றது போய் 3 பொண்ணோடு இருக்கிறது இவருக்கு பாருங்கள். அதில் என்ன பெருமையோ அதை ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்து வச்சு அதை மனைவி பார்த்து அது அம்மாவுக்கு சொல்லி அப்பாவுக்கு சொல்லி மாமனாருக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் போய் இப்போ அவர் 25லேருந்து 40 வரை வாழ்ந்தார்ல. ஆமாம் சார். அப்படி ஒரு வாழ்க்கை இப்போ கண்ணு முன்னாடியே இல்லை. அது ஒரு கனவு. இப்போ லைஃப் பிகின்ஸ் அட் 40 யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி லைஃப் பிகின் பண்ணவே கூடாது, லைஃபை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ சரி கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப நிலைநிறுத்த போராடி 40ல் நிற்கும்போது லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்னு சொல்கிறதுக்கு மீனிங் வேறு. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் கிடச்சிருச்சு, இனி என் அடுத்த தலைமுறைக்காக நான் உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படி போகிறது ஒன்று. ஆனால் இப்போ வேற ஒரு மீனிங் நான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு படித்து சம்பாதிச்சு நல்லா கொண்டு வந்து செட்டில் ஆகி தப்பு பண்ண ஆரம்பிக்கிறது. இதுவும் லைஃப் பிகின்ஸ் அட் 40. ஆமாம். இந்த 40 மேலுக்கு ரொம்ப குரூஷியலான ஏரியா. ரைட். இஎம்ஐயை கட்டி முடிச்சிட்டாரு, எந்த கடனும் இல்லை, கையில் கேஷ் இருக்குது, ஹெவியாக இருக்குது, வேறு எதுவும் புதுசாகவும் பண்ணல. அது ஹெவியாக இருக்கிற கேஷுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு வருது. சும்மா இருந்தாலே மாதம் 2 லட்ச ரூபா வருது, இப்படிலாம் பேசுவாங்க. அப்படின்னா பஞ்சம் நெருப்பும் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பணம் வருது, நீ சும்மா இருக்கேன்றது டேஞ்சர். பணம் வருது, நீ அதை அதாவது நான் பணம் வருது எதையாவது பண்ணி லாஸ் ஆக்குன்னு சொல்லலை. ஆமாம். ஆக்டிவாக ஏதோ யோசிக்கணும் நீ. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு சும்மா இருக்கிறதுக்கும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கும் சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் வரார். அவர் வந்தால் என்ன ப்ராப்ளம், வாட்ஸ் த ப்ராப்ளம்? யார் ஒரு கூட்டம் வந்தாங்க சார்? இவங்களே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வைஃபை கூட்டம். இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், நாங்கள் பயந்து ஓடி வந்துட்டார். தான் நல்லவராஜா. என்ன ப்ராப்ளம்? நான் சம்பாதிச்சேன், நான் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன், அதில் என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? காஃபி உட்காந்துருந்தப்போ காஃபி பிடிக்கும்னார். காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு, காஃபி வச்சுட்டேன். நான் சிரிச்சிட்டே சொன்னேன், அவர் தான் காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. 3 பேர் இருக்கோம், நான் மேடம் அவர். 3 பேருக்கும் அவர் தான் ஆர்டர் பண்ணுறாரு காஃபி. சார் இப்போ காஃபி ஆர்டர் பண்ணிங்க, 3 பேருக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆர்டர் பண்ணது யார்? நான் தான் பண்ணேன். இப்போ நீங்கள் என் கிளாஸ் இருக்குல்ல, அதில் கீழே அடிப்புறமாக பாட்டம் சைடில் ஒரு ஹோல் ஒன்று ட்ரில் பண்ணுறீங்க. காஃபி கீழே போக ஆரம்பிக்குது. நான் பார்த்து ஐயோ காஃபி கீழே போகுதுன்றேன். நீங்கள் என்கிட்ட நான் தானே ஆர்டர் பண்ணேன், என்ன போ அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் புரியலையே. இல்லை சார், நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணால் நான் சாப்பிட்ணும். ஆமாம். நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, ஆனால் கீழே ட்ரில் பண்ணுறீங்களே, ஹோல் போடுறீங்க அல்லது சைடில் ஹோல் போட்டுடுறீங்க. அப்போ
நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்க, வந்துச்சு, ஆனால் வீணாக போயிட்டுருக்கு. ம் 25லேருந்து 40 வரை நீங்கள் தான் சம்பாதிச்சிங்க, ஆனால் இப்போ ட்ரில் பண்ணிகிட்ருக்கீங்க. ம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ம் நீங்கள் தான் சம்பாதிச்சேன்னு சொல்கிறீங்க, அதுவும் கரெக்ட் தான். நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்க, காஃபி வந்துச்சு, ம் சாப்பிட முடியலையே. ம் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணீங்க, ஆமாம். போயிட்டுருக்கு. ம் ஃபேம், புகழ் ஏர்ன் பண்ணீங்க, போயிட்டுருக்கு. பணம் ஏர்ன் பண்ணீங்க, போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரை ஏர்ன் பண்ணி வச்சுருந்தீங்க, கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ரோல் மாடல் அப்பாவாக இருந்தீங்க, அதுவும் போயிட்டு. அதுவும் போயிட்டுருக்கு. நீங்கள் தான் ஏர்ன் பண்ணீங்கன்னா, ம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுனால காஃபியில் நீங்கள் எத்தனை அந்த கிளாஸில் ட்ரில் பண்ணி கொடுத்தாலும், ஓட்டை போட்டு கொடுத்தாலும் நான் சாப்பிட்ணுமா? ம் சரி, சாப்பிட்ணுன்னு வச்சாலும் இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு. ஆ அவருக்கு அதை தாங்க முடியல அவரால். ம் ம் அது எப்படி ட்ரில் பண்ணுவாங்க ம் அப்படின்னா, ட்ரில் தான் ஆகிட்டுருக்கு. உங்கள் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, ம் நான் ஒரு 3 பெண்ணோட இருந்தேன், அது ஃபோட்டோ ம் பாரு ம் அப்படின்னு காட்ட முடியுமா? கண்ணில் தண்ணி வருது. நல்லவர், ம் முடியாது. ம் ஏன் இப்போ தானே சொன்னீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்றீங்க? காண்பிக்க வேண்டியது தானே. ம் தம் அடிக்கும்போது பையன் பக்கத்தில் இருப்பானா? இல்லை. ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ கொடுக்க வேண்டியது தானே. ஒன்றும் தப்பு இல்லையே, என்னப்போ? ம் இல்லை நான் வந்து 40 வந்துட்டு தானே, நான் சம்பாதிச்சது தானே சார். நீங்கள் தான் சார் காஃபி ஆர்டர் பண்ணீங்க, ஆமாம். ட்ரில் பண்ணுறீங்களே சார், ம் என்னால் சாப்பிட முடியல இப்போ. ம் ஆமாம், நீங்கள் தான் சம்பாதிச்சிங்க. இந்த பக்கம் ஜாக் டேனியல்ஸ் ஊற்றும் போது பையனுக்கும் கொஞ்சம் ஊற்றுங்க. என்னப்போ அது என்ன ஒரு தொடர்பு, 5-6 தொடர்பு, பையனையும் கூப்பிட்டுங்க. தம்பி அடுத்த ஒரு ரூம் போடுறேன், நீ ஒரு 5-6 தொடர்பில் இருப்பா. வரலல்ல, அப்போ அது ட்ரில். எதை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உங்களால் வெளிப்படையாக பேச முடியவில்லையோ அதெல்லாமே நீங்கள் ஏற்படுத்துகிற ஹோல்ஸ் த்ரூ ட்ரில்லிங். ம் செவரில் ட்ரில்லர் வச்சு போடுவாங்க, அது மாதிரி இந்த கிளாஸில் போட்டால் முதல்ல கிளாஸ் இருக்குமானே தெரியல. அதான் இப்போ இல்லைன்னு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கிறோம். ம் மேடம்கிட்ட நான் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன், அதாவது நான் பேசும்போது நீங்கள் குறுக்க எதுவும் பேசக்கூடாதுன்னு. இதை இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சொல்லிடுறேன். பொதுவாக ஆண் பெண் உறவு, ஆண் பிரச்சனை, பெண் நல்லவங்க வந்து கவுன்சிலர்கிட்ட வராங்க சொல்கிறாங்கன்னும் போது நாம் பெண்ணுக்கு இப்படி தோணும், நாம் நினச்சதை நம்ம கணவருக்கு சொல்கிறாரே வெரி குட் அப்படின்னும் போது சைலண்ட்டாக இருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல அதுதானே அவரும் சொல்கிறாரு அப்படின்னும் போது ஆணுக்கு ஈகோ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஓகே, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவீங்க நீ, ஏன்னா பிளான் பண்ணது இவங்கன்ற மாதிரி ஆயிடும். ரைட். அதனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க ஒழுங்காக சென்ஸ் பேசவே இல்லை. அவங்க இந்த செஷன்லாம் முடிஞ்சு கிளம்புறப்ப மேடம் ஒரு 1 வீக் டைம் எடுங்க, சார் வந்து பேசினா சரியாக இருக்கேன்னு சொன்னால் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறத வித்ட்ரா பண்ணியிருக்கேன், பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள், நம்பிக்கை வந்தா. வரல அப்படின்னா யூ ப்ரொசீட். ஓகே சார்ன்ட்டு போயிட்டாங்க. இவருக்கு வந்து அந்த கிளாஸில் ட்ரில்லை வந்து அவரால் அக்செப்ட் சார், நான் தானே சார் சம்பாதிச்சேன், நான் கொஞ்சம் கூட எனக்காக வாழக்கூடாது, நல்லா வாழுங்க. நீங்கள் தான் காஃபி ஆர்டர் பண்ணீங்க, இந்த கிளாஸ் யாருது? உங்களுக்கு தான். பணம் கொடுக்குறது யார்? நீங்கள். அப்போ இது முழுக்க உங்களுக்கு தான் சொந்தம். பில் போடுறது யார்? நீங்கள் தான். சாப்பிடுன்னு என்ன சொன்னால் தான் வேலைக்கு ஆகாதுன்ற. ஆமாம், நீங்கள் தனியாக இருங்க, நல்லா செய்யுங்க. யாரும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், நாளைக்கு வாங்க இதே காஃபி ஷாப்புக்கு வாங்க, 3 காஃபி ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு எதிரில் வச்சுக்கங்க, 3மே ட்ரில் பண்ணுங்க, அது வழிஞ்சு கீழே போட்டோம். ஒரு பையன் வந்து கேட்க மாட்டானே. ஆமாம். ஆனால் மீத 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணிங்கன்னா கேட்பாங்க. உன்னை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? உன்னை யார் குழந்தை வித்துக்க சொன்னா? அப்போ லைஃப் பிகின்ஸ் அட் 40 யோசிங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டேன். கிளம்பிட்டார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியும் சும்மா கோடு காமிச்சேன். அதுக்கப்புறம் அவர் சரியாகி வந்துட்டாங்க. அவர் வந்து அந்த இனிஷியல் ஈகோ ஒத்துக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் யோசிச்சா ஒத்துக்குவாங்க, ஒன்றும் பெரிய இதில்லை. வந்துட்டார், சரியாகிறாரு, சரியாயிட்டாருன்னா அவங்களும் ஹாப்பி. அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த புக்கை வந்து அறிமுகப்படுத்தினேன். ராபின் சர்மா புத்தகங்கள் எதுவாக இருந்தாலுமே படிக்கலாம். அந்த 5 AM கிளப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஓகே சார். ஏன் 5 AM கிளப்பு? 5 AMக்கு நீ எந்திரிச்சு ரெடியாக இருக்கணும்னா
நீ நைட்டு சீக்கிரம் படுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாரும் காலையில் சீக்கிரம் எந்திரின்றாங்க, யாருமே முதல் நாள் நைட்டு சீக்கிரம் படுங்கன்னு சொல்கிறது இல்லை. இந்த புக்லேயும் அது வராது, ஆனால் ஸ்லைட்டாக வரும். முதல் நாள் நைட்டு தூங்கினா மட்டும்தானே எந்திரிக்க முடியும். நான் சொல்கிறது ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், முதல் நாள் நைட் நீ தூங்கினா மட்டும்தான் எந்திரிக்க முடியும் சீக்கிரமாக. இப்போ முதல் நாள் நைட் சீக்கிரம் தூங்கணுன்னா அன்னன்னைக்கு வேலையை நீ முடிக்கிறதுக்கு காலையிலேருந்து நைட்டு வரை நீ டிசிப்ளின்டாக இருந்திருக்கணும். ஆமாம். ஒரு வேலை இருக்குது, கிரிக்கெட் ஃபைனல் இருக்குது, ஃபைனல் பார்த்துட்டு அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா தூக்கம் தான் முதல் பலியடா. நீ லைட் லைட்டாக படுப்ப, வேலையை முடிச்சுட்டு அப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். 5 AM போச்சு, 5 AMலேருந்து ஒன்றா போச்சுன்னு 4 பூரா டென்ஷனாக சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த புக்கு பேசும். ரைட். அதை அவருக்கு சொன்னேன். அதில் வந்து குறிப்பாக அந்த ஒரு இந்த 103வது பக்கம் அதுதான் வந்து அன்னைக்கு பேசினப்போ, அதாவது ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸோட ஒரு 4 ஃபோக்கஸ். ஓகே. ஒன்று வந்து கேபிட்டலைசேஷன் ஐக்யூ, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனத்தை முதலீடாக மாற்றுறது. ஆமாம். 2வது 3வது 4வது இருக்குது. அதில் 2வது தான் நான் எடுத்த அவருக்கு சொல்ல விரும்பின டாபிக். 2னா ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே. இதுதான் ஹோல். நீ வச்சிருக்கிற வாலியில் நீ போடுற ஓட்டை என்னன்னா, யூ ஆர் அடிக்டட் டு டிஸ்ட்ராக்ஷன். உனக்கு வந்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு தடவையாவது ஸ்மோக் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன். 2 நாளைக்குள்ளேயாவது தண்ணி அடிச்சிடணும், டிஸ்ட்ராக்ஷன். லேடிஸ் வேணும், டிஸ்ட்ராக்ஷன். ஃபோன் வாட்சிங், டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருந்தாலே டேஞ்சர். நீ டிஸ்ட்ராக்ஷனே காலையிலேருந்து நைட்டு வரை வாழ்க்கையாக வச்சுருந்தீங்கன்னா நீ என்ன வேணா சம்பாதி. ஆனால் சில டைம் வந்து மனிதர்களுக்கு அட்ராக்ஷனே டிஸ்ட்ராக்ஷனாக மாறிடுதுண்ணா சார். ஆமாம். சரி, you are attracted to many good things, many bad things. When you are attracted towards good things, you become a champion. Okay. When you are attracted towards bad things, you are distracted from championship. உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு தகுதியே இல்லை, என்ட்ரன்ஸே கிடையாது. நீங்கள் முடிஞ்சு போச்சு, அங்கேயே பிளாக் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண தானே ரன்னிங். ஆமாம். ஆனால் சார் இதில் பொதுவான ஒரு கேள்வி இருக்கும் சார். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 18 வச்சுக்கோங்களேன், 8 இயர்ஸ் நம்ம வாழ்வோம் அப்படின்னா லைஃப் பிகின்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து என்னென்னா ஒரு 40 வருஷம் என்னோட வாழ்க்கை கடந்து வந்துட்டேன், ஐம் ஹாஃப் வே த்ரூ, இனி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து நான் பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழவே முடியாது சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பீயிங் சிங்கிள் தான். பீயிங் சிங்கிள்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்குலாம் வாழ்ந்துட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், உங்களை கேர் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் யாரோ 4 பேர் இருப்பாங்க, யாரோ உங்களை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் உங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இவ்வளோ ஃபோர்ஸ்டாக சொல்லாது, பார்த்துக்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும். த மொமெண்ட் யூ கெட் மேரிட் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. அதெல்லாம் வெளியில் கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும், அதெல்லாம் வேலைக்காக. யூ ஆர் கமிட்டட். வாட் இஸ் மேரேஜ்? யூ ஆர் கமிட்டட் டில் டெத். ஆமாம். அப்படின்னா கமிட்டட்னும் போதே முடிஞ்சு போச்சு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் மீதி 2 பேருக்கும் பதில் சொல்லணும் நீங்கள், அல்லது மீதி 3 பேருக்கும் பதில் சொல்லணும். மனைவி, 2 குழந்தைங்க, இல்லை கணவன், 2 குழந்தைங்க. அதுதான் கமிட்மெண்ட். நீங்கள் மேரேஜுக்கு பிறகு இஷ்டத்துக்கு எதுக்கு கால் கட்டுன்னாங்க, கால் இஷ்டத்துக்கு அலைய முடியாது, கட்டி போடுறாத அப்படின்னு. அப்போ ஒரு டிசிப்ளினை கொண்டு வராங்க. கமிட்மெண்ட் வந்து டிசிப்ளின் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா எப்படி வரும்? ஆனால் சார் நம்ம சைக்கலாஜிக்கலாக பேசும்போது மனிதர்களுக்கு என்ன நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கான லைஃப் வந்து ஒரு ஜாலியான லைஃப் வந்து எங்கேயும் உங்களுக்கு காத்திருக்கு, அது வரைக்கும் கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். நீங்கள் வாழறது தான் ஜாலியான லைஃப். ஏன்னா ஸ்கூல்லலாம் 12th வரைக்கும் கஷ்டப்படுங்க, காலேஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தப்பு. நீங்கள் 12th வரை படிக்கிறது தான் இப்போ கேளுங்க, 12th வரை படித்தது தான் பெஸ்ட் லைஃப், காலேஜ் தான் பெஸ்ட் லைஃப் இப்போ சொல்லுவான் வேலைக்கு போனதுக்கப்புறம். ஆனால் அப்போ வந்து வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட் லைஃப். அப்படின்னா என்னென்னா, சமுதாயமும் சரி, நமக்கான படிக்கிற மெட்டீரியல்ஸும் சரி, வேற எங்கேயோ ஒரு சந்தோஷமான லைஃப் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு கோட் ஒன்று படித்தேன் சார், அசந்து போயிட்டேன். எப்படா ஒருத்தன் யோசிச்சான். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஒழுங்காக வாழ்ந்துருந்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்கிறோம். ஆமாம், தான் நம்ம சொல்கிறது. நம்ம எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கோம். கரெக்டாக? இப்போ நான் சொல்கிறத கவனிங்களேன். எவனோ ஒருத்தன் நிலாவில் வாழறான்னு வச்சுக்குவோம், ஓகே, அல்லது செவ்வாய் கிரகத்தில் வாழறான்னு வச்சுக்குவோம். அது ஒரு குரூப். நம்மளை மாதிரியே அங்கே ஒரு 100 பில்லியன் பீப்புள் வாழறாங்கன்னு வச்சுக்குவோம். அங்கே ஒரு புக் இருக்குது, அவன் எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கான் அப்படி வச்சுக்குவோம். நீ நல்லா வாழ்ந்தா பூமிக்கு போகலான்னு எழுதியிருந்தா என்ன பண்ணுவீங்க?
நல்லா வாழ்ந்தா பூமிக்கு போகலாம். அவன் பார்வையில் பூமி தான் சொர்க்கம். ஆமா, நம்ம சொர்க்கம்னு வேற எதையோ தேடிட்டு இருக்கோம். சொர்க்கமே இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. நிலால வாழறவனுக்கு பூமி சொர்க்கமா தெரிஞ்சா என்ன சார் அர்த்தம்? எப்படியாவது ஒரு நாள் நான் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பூமிக்கு போயிட்டு வந்துடணும் அப்படி தானே பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம எங்கேயோ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தன்னில் எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதான் இது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த ப்ரொஃபஷன் இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த நேர்காணலை எடுக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். நான் இதை பற்றி பேசுகிறது என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். நான் வந்து புத்தக வாசிப்பு பண்ணுறேன்னா புத்தக வாசிப்பு என்னோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். கார் டிரைவ் பண்ணுறேன்னா கார் டிரைவ் பண்ணுறது பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். கார் டிரைவ் பண்ணி எங்கேயோ சேர்ந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அதுவே முதல்ல அது சரியில்லை. நீ அங்கே எங்கேயோ போகிறது வர டிரைவ் பண்ணுறல்ல, அதுவே சந்தோஷம் தான்றேன். அதனால் அவருக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவர் ரெகுலர் லைஃப்பில் அழகாக இருக்கார். 25 to 40 எக்ஸலண்ட் பர்சன். தண்ணி அடித்தாதான் சந்தோஷம், ஸ்மோக் பண்ணால் தான் சந்தோஷம், ஃபோன் பார்த்தா தான் சந்தோஷம், பொண்ணுங்களோட இருந்தால் தான் சந்தோஷம்னு அவர் வேறு எதையோ தேட ஆரம்பிக்கிறது தான் டிஸ்ட்ராக்ஷன். அங்கே தான் அவரோட வாழ்க்கை போச்சு. இந்த தேடல் வந்து பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவே இல்லை சார். நான் இன்னும் வேறு சொல்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவே வேண்டாம். தேடல் அப்படின்றது நீ இருக்கிற இடத்துல செய்யறத இன்னும் சிறப்பாக செய்யறது தான் தேடல். அதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டூ மச்சாக போக வேண்டியதில்லை. இப்போ இந்த இன்டர்வியூ இன்னும் பெஸ்ட்டாக எப்படி எடுக்கலாம், அதோட முடிஞ்சிருச்சு. இது அதை விட்டுட்டு அது ரொம்ப யோசிச்சு நான் அது இது அவ்வளோலாம் தேவையில்லை. இப்போ நான் அது இனிய உளவாக இன்னாத குரல், நான் 10 வார்த்தை சொல்கிறேன், அதுலேயே இன்னும் பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ, அவ்வளவுதான். அதுதான் ஹாப்பினஸ், அதுதான் தேடுதல், அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் நெக்ஸ்ட் லெவல். நம்ம அதை தவிர மீதியெல்லாம் எங்கேயோ இருக்கிறதா தேடுறோம். அதுதான் அவர் பண்ணார். நல்ல விஷயம் அந்த இதில் நடந்தது. 1, அவர் மாறுறதுக்கு தயாரானது. 2, அவர் மாறுறதுக்கு தயாராகும்போது மனைவி அமைதியாக இருந்தது. 3வது, இந்த புத்தகத்தை சொன்னதை அவர் சின்சியராக எடுத்துக்கிட்டது. இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்றது நீங்கள் உண்மையான க்ரோத் என்ன? யார் இப்போ ஒரு காலையிலேருந்து நைட்டு வர 40 வருஷமாக எக்ஸலண்ட்டாக உழைச்சி ஒருத்தர் மேலே வந்திருக்காரு அப்படின்னா அந்த 40 வருடத்துக்கு அவருக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கான வாய்ப்பே இருந்திருக்காரு. சாரி, வாய்ப்பு இருந்திருக்கும், அவர் எடுத்திருக்க மாட்டார். அதை வந்து அந்த 103வது பக்கத்தில் இருக்கிற சாப்டர் சொல்லுச்சு. அவர் அதை சின்சியராக படித்தார். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த புத்தகத்தை முடிக்கிறத விட அந்த சாப்டர் அவர் ஒழுங்காக முடித்தார். அப்புறம் அது சம்மந்தமான டீட்டெயில் கேட்டார். அப்புறம் எங்கே தப்பு பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. சரியா போயிட்டாங்க. அவ்வளோதான். ரைட் சார். ஸோ இந்த ராபின் சர்மா கூட 5 AM கிளப் பார்க்குறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் தைரியமாக. சூப்பர் சார், நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.